மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி. ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அந்த எம்பெருமானுடைய திருநாம வைபவத்தை அனுபவித்தவர். அந்த எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் பலவற்றையும் மேலே பல பல பாசுரங்களாலே அனுபவித்தார். அதற்கு பிறகு 25வது பாசுரம் தொடங்கி ஒரு 10 பாசுரங்களிலே அந்த எம்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு தமக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதையே தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அதிலேயும் 25வது பாசுரத்திலிருந்து 29வது பாசுரம் அடங்க 5 பாசுரங்களிலே தம்மிடத்திலே எந்தவித நன்மைகளும் இல்லை என்று தெரிவித்தார். அதற்கு பிறகு 30வது பாசுரம் தொடங்கி தம்மிடத்திலே இல்லாத தீமைகளே கிடையாது, எல்லாவித குற்றங்களும் தம்மிடத்திலே இருக்கின்றன என்று, மனத்தில் ஓர் தூய்மை இல்லை, வாயில் ஓர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா என்று இப்படியெல்லாம் தம்முடைய தாழ்வுகளையெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். ஆனாலும் எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்டிருப்பான், ஆழ்வாரே இப்படியெல்லாம் சொல்லுகிறீர், ஆனால் நீரும் எனக்கு தொண்டராயிருப்பது போல என்றோ பல பல இடங்களிலே தெரிவித்துக் கொண்டு வந்தீர். இதே திருமாலையிலேயே கீழே அந்த எம்பெருமானுக்கு மற்றவர்களுக்கு உபதேசிக்கிற பொழுது அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறாரே. அப்படி இருக்கிற பொழுது நீர் எமக்கு தொண்டுபட்டவர் அன்றோ என்று எம்பெருமான் இவரை பார்த்து கேட்டான். உடனே ஆழ்வார் தெரிவிக்கிறார், அப்படி நான் தொண்டுபட்டதாக சொன்னதும் கூட வெறும் வெளிவேஷமே தவிர உள்ளார்ந்த அன்போடு நான் அப்படி சொன்னதாக எனக்கு தெரியவில்லையே என்று நினைத்து, இப்படி உன்னையே ஏமாற்றுவது போலே நான் வார்த்தை சொல்லுகிறேனே, எல்லாருக்குடைய ஹிருதயத்திலேயும் இருந்து கொண்டு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் நீ அறிந்தவனாகினாலே நான் இப்படி செய்தது உனக்கு தெரியாது என்று நினைத்தேனே, இது என்ன அறிவீனம் என்று நினைத்து தமக்குத்தாமே சிரித்துக் கொள்வதாக இந்த 34வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்னில்லா கள்ளத்தேன் நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்தருதி என்னே வெல்கிப்போ என்னுள்ளே நான் விளவரச் சிரித்திட்டேனே. உள்ளத்தே உறையும் மால் என்று எம்பெருமானை முதலிலே தெரிவிக்கிறார். உள்ளத்தே உறையும் மாலாகிய எம்பெருமானே என்று அவனையே பார்த்து சொல்லுவதாக இங்கே வாக்கியம். உள்ளத்தே உறையும் மாலே என்று நாம் அதை அன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவரவர்களுடைய உள்ளத்திலே உரைகிறான் எம்பெருமான். எல்லாருக்கும் அவன் அந்தர்யாமி என்று அவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது வேதங்களும் கூட என்ன சொல்லுகிறது என்னால் சர்வபூத அந்தராத்மா என்று எல்லாருடைய ஹிருதயங்களுக்குள்ளேயும் அவன் உரைகிறான் என்று அவனை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆயினால உள்ளத்திற்குள்ளே உரைபவன் எம்பெருமான் அல்லவா, அவனை பார்த்து என்னுடைய உள்ளத்துக்குள்ளே உரைகின்ற மாலே, மால் என்றால் அன்பு உடையவன், அடியவர்களுடைய ஹிருதயத்திலே எழுந்தருளி இருப்பதை தனக்கு பேராக நினைக்கிறான் அந்த எம்பெருமான். ஆயினாலே அவனை பார்த்து உள்ளத்தே உறையும் மால் உன்னை உள்ளுவான் உணர்வு ஒன்று இல்லா. அப்படி நெஞ்சுக்குள்ளேயே நீ எழுந்தருளி இருந்தாலும் கூட உன்னை உள்ளுவான் என்றால் உன்னை நினைத்துக் கொள்ளக்கூடிய நெஞ்சு எனக்கு இல்லையே. உன்னை எப்பொழுதுமே நான் நெஞ்சிலேயே வைத்து நினைத்து தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட உணர்வு ஒன்று எனக்கு இல்லை. ஆனால் நான் என்ன செய்தேன்? கள்ளத்தேன். கள்ளத்தேன் என்றால் நான் கபட வேஷதாரி, என்னிடத்தில் உண்மை கிடையாது, கள்ளத்தனம் தான் இருக்கிறது. ஆகினாலே நான் என்ன செய்தேன்? நானும் தொண்டாயி தொண்டுக்கே கோலம் பூண்டு, நானும் உனக்கு தொண்டாய் இருப்பது போலே தொண்டுக்கே உரிய கோலம் என்ன உண்டவோ அந்த அத்தனை வேஷங்களையும் நான் பூண்டு விட்டேன். உனக்கு தொண்டனாயிருக்க வேண்டுமென்னால் அதற்கு என்ன வேஷம் பூண வேணுமோ அத்தனை வேஷத்தையும் நான் கொண்டு விட்டேன். அப்படி தொண்டுக்கே கோலம் பூண்டு விட்டேன். ஆனால் சற்று யோசித்து பார்த்தால் என்ன தெரிகிறது என்னால்
உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்து அரிதி அன்னே. எம்பெருமானே, உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் அவரவர்கள் நினைப்பதையெல்லாம் நீ என்ன செய்கிறாய்? உடன் இருந்து அரிதி. நீ அவர்கள் உள்ளத்துக்குள்ளேயே எழுந்தருளி இருக்கிறபடியினாலே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை நினைவனுடைய வாய் தலையிலேயே நீ அறிந்து கொண்டு விடுகிறாய் அல்லவா என்று இதை நினைத்தவாறே நான் என்ன செய்தேன்? வெள்கி போய் என்னால் வெட்கத்தை அடைந்தேன். அதாவது என்னுடைய நெஞ்சத்துக்குள்ளேயே நீ உரைகிறாய். ஆகையினாலே நான் என்ன நினைக்கிறேன் என்பது நினைத்த மாத்திரத்திலேயே உனக்கு தெரிந்து விடுகிறது. ஆனாலும் கூட நான் ஏதோ உனக்கு தெரியாத ஒரு காரியத்தை செய்வது போல உனக்கு நான் தொண்டுபட்டதாக பாவித்து அதற்கு வேண்டிய வேஷத்தையும் பூண்டு உன்னையே ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தேனே. இது எவ்வளவு அறிவீனம் என்று நினைத்தேன். வெட்கப்பட்டேன். வெட்கப்பட்டு என்ன செய்தேன்? விலவரச் சிரித்திட்டேனே. என்னுடைய விலா எலும்புகள் நோகும் வரை விழுந்து விழுந்து சிரித்தேன் என்கிறார். எப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை நான் செய்திருக்கிறேன். யாருக்கு தெரியக்கூடாது என்று நாம் நினைக்கிறோமோ அவன் உள்ளத்துக்குள்ளேயே எழுந்தருள் இருக்கிறான் என்பது கூட தெரிந்து கொள்ளாமல் நான் உன்னை ஏமாற்றுவதாக நினைத்தேனே. இது என்ன அறிவீனம்? வெள்கி போய் என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே என்று இப்படி தம்முடைய தாழ்வுகளை எல்லாம் தெரிவித்துக் கொண்டார். உடனே எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து, ஆழ்வீர், உமக்கு தாழ்வுகள் இருப்பதாக நீர் சொன்னதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், எப்பேற்பட்டவர்களையும் கைவிடக்கூடாது என்பதற்காகவென்றோ நான் திருவிக்கிரம அவதாரம் எடுத்தேன். அதாவது அந்த திருவிக்கிரம அவதாரத்திலே என்ன செய்தான் எம்பெருமான்? உலகளந்த காலத்திலே எல்லார் தலைகளிலும் தன்னுடைய திருவடிகளை வைத்தான். அதாவது உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அறிவுள்ளவன் அறிவில்லாதவன், தன்னிடத்திலே பக்தி இருக்கிறவன் பக்தி இல்லாதவன் என்று பாராமல், வேறுபாடே பார்க்காமல் எல்லாருடைய தலைகளிலும், அதாவது பூமி முழுக்க அவனுடைய திருவடி வியாபித்தது என்றால் அப்பொழுது எல்லாருடைய தலைகளிலும் அவன் திருவடி பட்டிருக்கும் அல்லவா? அப்படி வேறுபாடு வைக்காமல் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாய் நான் எல்லார் தலைகளிலும் என்னுடைய திருவடிகளை வைத்தேனே. அது உமக்கு தெரியாதா? அப்படி இருக்கிற பொழுதோ உம்மை நான் விட்டு விடுவேனா என்பது போல அவன் தன்னுடைய அந்த திருவிக்கிரம அவதாரத்தினுடைய பெருமையை காட்டி கொடுக்க அதை அனுபவிக்கிறார். அடுத்ததாக 35வது பாசுரத்திலே, ஆவியன் உலகமெல்லாம் தலைவிழா கொண்டவெந்தாய் சேவியேன் உன்னையல்லால் சிக்கனச் செங்கண்ணாலே. ஆவியே அமுதே எந்த நாருயிர் அணைய வந்தாய் பாவியே உன்னையல்லால் பாவியேன் பாவியேனே. இப்படி எல்லார் தலைகளிலும் திருவடிகளை வைத்து உன்னுடைய திருவடிகளை வைத்து எல்லாரையும் அனுகிரகித்தவன் என்பதை அறிந்து கொண்ட பிற்பாடு உன்னை தவிர நான் வேறு யாரை வணங்கப் போகிறேன்? ஆகையினாலே உன்னை அல்லது நான் ஒருத்தரையும் பாவிக்க மாட்டேன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். தாவி அன்று உலகமெல்லாம் தலைவிழா கொண்டவெந்தாய். அதாவது தாவி உலகத்தையெல்லாம் தாவி அளந்தான் அவன் திருவிக்கிரமாக இருந்த பொழுது. அதிலே கூட ரொம்ப சுவையாக வியாக்கியானத்திலே காட்டுவார். அதாவது எம்பெருமான் 3 அடி வேண்டும் என்று மகாபலியினிடத்திலே போய் யாச்சித்தான். யாச்சித்த உடனே மகாபலி அவனுக்கு தானம் கொடுத்து விட்டான் 3 அடி. உடனே எம்பெருமான் என்ன செய்தான்? ஒரு திருவடிகளாலே கீழுலகங்கள் அத்தனையும் வளர்ந்து விட்டானான். அதாவது ஒரே திருவடியே அந்த பூமி அளவுக்கு பெரியதாக ஆகிவிட்டது. ஒரு திருவடியாலே பூமி முழுவதையும் அளந்து விட்டான். உடனே இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு, எல்லா உலகங்களையும் நாம் ஒரு முறை நம்முடைய திருவடிகளாலே தடவி விடுவோம் என்பதாக அடுத்த கணம் தன்னுடைய அடுத்த திருவடியை மேல் நோக்கி எழுப்பினானே. அது எப்படின்னா அதைத்தான் தாவி என்கிறார். தாவி என்னால் ஏதோ ஒரு பொருளை அடைய வேண்டும் என்கிற ஆசையினாலே ஒருத்தன் பாய்ந்து குதிப்பது போலே அன்றோ எம்பெருமான் இப்படி செய்தான் என்று தாவி அன்று உலகமெல்லாம் தலைவிழா கொண்டவெந்தாய். விழாக்குலை கொள்ளுதல் என்னால் பூர்ணமாக அனுபவித்தல் என்று அர்த்தம். அத்தனை பேருடைய தலைகளிலேயும் தன்னுடைய திருவடிகளை வைத்து அப்படி எம்பெருமான் உலகத்தை எல்லாம் அளந்தான் என்ன அர்த்தம் சொல்றார். அதனால என்ன தெரிகிறது என்னால் அவனுக்கு வேறுபாடு கிடையாது, எல்லோரையும் அவன் அனுகிரகிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறான் என்கிற அந்த அவனுடைய பெருங்குணம் வெளிப்படுகிறது அல்லவா. ஆகினாலே எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் என்ன சொல்லுகிறார்? சேவியேன் உன்னையல்லால். உன்னையல்லால் நான் வேறு எவரையும் வணங்க மாட்டேன், உன்னைத்தான் வணங்குவேன். சிக்கனா என்னால் அப்படி உறுதியாக உடனே நான் உன்னைத்தான் வணங்குவேன் என்று தெரிவிக்கிறார். சேவியேன் உன்னையல்லால் என்று சொன்னவர் மேலே அவனை கொண்டாடுகிறார். ஆவியே அமுதே எந்தன்
ஆருயிரனையவெந்தாய் என்று எல்லாரையும் ரட்சிக்கிற நீ என்றோ எனக்கு ஆவி, எனக்கு அமுதம் என்னால் நான் அப்படியே உன்னை இனிமையாக, அப்படி இனிமையான பொருள் போல உன்னை விழுங்குவது போல நான் அனுபவிக்கக்கூடிய பொருளாயிருக்கிறவனும் நீதான், எனக்கு ஆருயிராக இருக்கிறவனும் நீதான் என்று அந்த எம்பெருமானை கொண்டாடி எந்தன் ஆருயிர அணையந்தாய் பாவியேன் உன்னை அல்லால் பாவியேன். என்னால் பாவியேன் என்கிறதுக்கு மிகவும் பாவம் செய்தவனான நான் என்று பொருள். அதற்கு மேலே அடுத்தபடியாக மறுபடியும் உன்னையல்லால் பாவியேன் என்கிறார். பாவித்தலாவது அவனையே நமக்கு தெய்வமாக கொண்டு வணங்குதல். அந்த இரண்டாவது பாவியேன் என்பது வடமொழியிலே பாவியேன் என்கிற சொல்லினுடைய தமிழ் வடிவமாக வருகிறது. ஆஹா, பாவியேன் உன்னையல்லால் பாவியேன், பாவியேனே, உன்னை தவிர நான் வேறு யாரையும் பாவிக்க மாட்டேன். இப்படி ஆறு உயிராக, இப்படி அமுதமாக, இப்படி உன்னை தவிர வேறு யாரையும் நான் கொள்ள மாட்டேன் என்கிறார் இந்த பாசுரத்திலே தொண்டரடிப்புடி ஆழ்வார். அதாவது அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் ஒருத்தனை தவிர நான் வேறு யாரையும் சேவிக்க மாட்டேன், வணங்க மாட்டேன். என்ன காரணம் என்றால் எல்லாரையும் வரையாது அனுகிரகிப்பவன் இந்த எம்பெருமான் அல்லவா. இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்காமல் இப்பொழுது ஆழ்வார் தம்மை மிக பாவம் செய்தவராக சொல்லிக் கொண்டார். ஆனால் உலகளந்த காலத்திலே பாவம் செய்தவர்கள், புண்ணியம் செய்தவர்கள் என்ற வேறுபாடு கூட பார்க்காமல் எல்லாருடைய தலைகளிலும் அவன் தன்னுடைய திருவடிகளை வைத்தான் அல்லவா. ஆகையினாலே அந்த பெருங்குணத்திலே ஈடுபட்டு உன்னையல்லால் சேவியேன் என்று தொண்டரடிப்புடி ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார். அவருடைய அனுபவம் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.